ஈரோட்லயே பெரிய பண்டிகைனா பெரிய மாரியம்மன் பண்டிகை தான். இந்த 3 மாரியம்மனோட பண்டிகை தான் ஈரோட்லயே மிக சிறப்பான பண்டிகை. 15 நாள் நோம்பி நடக்கும். அவ்வளவு கூட்டம் கோயிலுக்கு வருவாங்க. நம்ம இருக்கிற பாத்தீங்கன்னா ஊரே அந்த அளவுக்கு கொண்டாடுவோம். பாத்தீங்கன்னா எல்லாரும் வேஷம் போட்டுட்டு அவ்வளவு ஒரு என்ஜாய்மெண்டா இருக்கும். பெரிய மாரியம்மன் கோயிலின் சிறப்பு யாருக்கும் சொல்ல தேவையில்லை. ஈரோடு மாவட்டத்துக்குள்ள இந்த சுத்தி இருக்கிற அத்தனை இடத்துக்குமே எங்களுக்கு 365 நாள் அந்த 30 நாள் தான் பொழுதுபோக்கு. இங்க கடைகள் அழகா வச்சு சாமியோட அருளோட எல்லாம் ஷாப்பிங் போற மாதிரி ஜாலியா குடும்பத்தோட என்ஜாய் பண்ற நோம்பி. முக்கியமான சிறப்பு என்னன்னா இங்க 3 கோயில் இருக்கு. மாரியம்மன் கோயில், அந்த 3 கோயிலு கம்பத்தை போட்டு ஒட்டுக்கா கொண்டு போய் மஞ்சள் மாநகரத்தின் திருவிழாவா கொண்டாடி ஈரோடு மாவட்டம் ஃபுல்லா இத ஜாலியா என்ஜாய் பண்ற நாள். ஒவ்வொரு வீட்லயுமே எல்லாருமே வருவாங்க. ஈரோடே சிறப்பா இருக்கும். சனிக்கிழமை கம்பம் முடுங்கிறது எல்லாம் ஈரோடே ஜெகஜோதியா இருக்கும். நாங்க ஈரோடு மாரியம்மங்களுக்கு முத தடவை வந்திருக்கிறோம். 40-50 பேர்த்துக்கு பக்கமா வந்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் முக்கியமா ஈரோட்ல மாரியம் பொங்கல் அன்னைக்கு வந்து ஆனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. இதோட வேற இது இல்லைன்னு நினைக்கிறோம். எப்பயும் போல மாரியம் பண்டிகை நல்ல சிறப்பா நடந்துட்டு இருக்குது. சுமன் அருள் எல்லாத்துக்கும் கிடைக்கணும். நல்ல சக்தி வாய்ந்த மாரியம்மன். 3 மாரியம்மனுக்கு நாங்க நல்லா தேங்காய் போலாம், மாவிளக்கு எல்லாம் மாத்துவோம். ரொம்ப விசேஷமா இருக்கும். அம்மன் நல்லா நினைச்சகாரி வெற்றி ஆகுது. நல்லா சிறப்பா நடக்குது. திருவிழா நல்லா செய்யறாங்க. எனக்கு வந்து சொந்த ஊர் கொடைக்கானல். நான் இந்த ஊருக்கு வந்து 35 வருஷம் ஆகுது. இந்த 3 மாரியம்மன் மட்டும்தான் வருஷத்துல ஒரு டைம் தான் நான் வரேன். எங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறாங்க. எந்த குறையும் இல்லைங்க. ஊருக்குள்ள எங்களுக்கு